நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார வெண்பொங்கல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கப் பச்சரிசி. இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இதை 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 கப் தண்ணி, 6லேருந்து நீங்கள் 7 கப் ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 6 கப் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடைசியாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தேவையான அளவு உப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்துடும். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே பூ மாதிரி இருக்குது. ஸோ இதே கூட போதும் உங்களுக்கு. நமக்கு பொங்கல் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்லா அந்த வரன்னு இருக்கக்கூடாது. ஸோ ட்ரையாக இருக்கக்கூடாது. அதுக்காக நான் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன் 1 கப்பு. நீங்கள் ஹாட் வாட்டரோ இல்லை ஹாட் மில்க்கோ ஊற்றலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் போட்டிருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த ரைஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி பொங்கலுக்கு. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சீசனிக்காக நான் ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு ஜீரகம், மிளகு, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தாளித்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆயிலையே ஊற்றிருக்கேன். ஆயில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அப்படியே எடுத்தால் விழும். நான் எக்ஸ்ட்ரா கீ 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான், அப்படியே விட்டுடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா சீசனிங் தேவையில்லை, தாளித்து கொட்டுறது. இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். ஸோ இதனோட தேவையான பொருட்கள் பின்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சிடும்.